தமிழக சட்டப்பேரவையில் இன்று சமூக நலம், சத்துணவு திட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சட்டப்பேரவையில் இன்று எதெல்லாம் பற்றி விவாதிக்கப்படுகிறது? திமுக தரப்பில் வாதங்கள் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? இன்றைக்கு சட்டப்பேரவையில் சமூக நலம், சத்துணவு, மாற்றுத்திறனாளிகள் துறை ஆகிய துறைகள் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. கேள்வி நேரம் முடிந்தவுடன் இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. திமுக சார்பில் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வரலட்சுமி மதுசூதனனும், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் ஆகியோர் பங்கேற்று பேச இருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பில் தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ காளிமுத்து இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார். அதிமுக சார்பில் 3 உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். சத்துணவுத்துறையை பொறுத்தவரை சத்துணவு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சத்துணவில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று திமுக சார்பில் பேச இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் சேர்ந்த ஒரு சமூக நலத்துறை அதிகாரி அமைச்சர் மீதே புகார் கூறியிருந்தார். அது குறித்தெல்லாம் இன்றைக்கு விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% 4% இடஒதுக்கீடை தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. கல்வி வேலைவாய்ப்பில் இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போறீங்க அப்படின்றது குறித்தும் திமுக பேச இருக்கிறது. இது போன்ற சமூக நலம், சத்துணவு திட்டங்கள் சார்ந்து பேச இருக்கிறது. குறிப்பாக சீர்திருத்த பள்ளிகள், சமூக நலத்துறை சார்பே சிறுவயதில் குற்றம் செய்தவர்களுக்கு சீர்திருத்த பள்ளிகள் இருக்கிறது. அவை சரிவர பராமரிக்கப்படுவதில்லை என்ற ஒரு புகாரும் இருக்கிறது. அதே போல தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்கள், பெண்களுக்கு பட்டதாரி பட்டப்படித்தவர்களுக்கு அவர்கள் திருமணமாகும் பட்சத்தில் அவர்களுக்கு 8 கிராம் தங்கம் உள்ளிட்ட அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கப்படுகிறது. அது சரிவர சில பேருக்கு செல்வதில்லை என்ற ஒரு புகார் இருக்கிறது. இவையெல்லாம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருக்கின்றன. இவைதான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அந்த சமூக நலம், சத்துணவு திட்டம் சார்ந்த முக்கியமான விவாதங்களாக இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. வசந்த், ரமேஷ், உள்ளாட்சி பொறுப்புகளுக்காக நியமிக்கப்பட்ட தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்த விவகாரத்தில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ரமேஷ்? அதாவது தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படாமல் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக நீடித்துக் கொண்டு செல்கிறது. ஏற்கனவே அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் அது பாத்தீங்கன்னா அது அறிவிக்கப்பட்ட தேதியை நீதிமன்றம் சென்றதன் அடிப்படையில் மாற்று தேதி அறிவிக்கப்பட்டது. அதாவது டிசம்பர் 30 வரை தனி அலுவலர்கள் தான் செயல்படுவார்கள் என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அது டிசம்பர் 31 வரையிலும் பொருந்தும். டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. ஜூன் 30ஆம் தேதி வரை அந்த மேலும் 6 மாத காலம் அந்த உள்ளாட்சி தனி அதிகாரிகளுக்கு பதவி காலம் என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டது. இது தற்போது ஜூன் மாதம் ஆகிவிட்டது. தேர்தலும் நடைபெறவில்லை. 3வது முறையாக இந்த பதவி காலம் என்பது நீட்டப்பட இருக்கிறது. வரக்கூடிய 2017 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை அந்த உள்ளாட்சி தனி அதிகாரிகளே அந்த உள்ளாட்சி அமைப்புகளை மேற்பார்வையிடுவார்கள். என்றால் மக்கள் பிரதிநிதிகள் இத்தனை ஆண்டு காலம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நடைபெறாத சூழலில் தனி அதிகாரிகள் இப்ப பாத்தீங்கன்னா மாநகராட்சியை பொறுத்தவரை கார்பரேஷன் கமிஷனர் தான் அதிகாரியா இருக்கார். அதே போல நகராட்சியை பொறுத்தவரை நகராட்சி அலுவலர், அதே போல அது போன்ற ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி கிராம ஊராட்சி 12,500 கிராம ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த 12,500 கிராம ஊராட்சியிலும் தனி அலுவலர் என்ற ஒரு அலுவலர் தான் செயல்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தனி அலுவலர்களுக்கான பதவி காலம் என்பது 3வது முறையாக நீட்டிக்கப்பட இருக்கிறது. இதை குறித்தெல்லாம் கூட இன்றைக்கு விவாதம் நடைபெற இருக்கிறது. மசோதா அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய SP வேலுமணி இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார். ஏனென்றால் இது போன்ற நீட்டிக்க வேண்டும் என்றால் சட்டப்பேரவையுடைய அனுமதி பெற வேண்டும், சட்ட திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று சற்று முன் தமிழக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் திமுக இந்த பிரச்சனையை கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வசந்த்.